ஈத்தன் ஹீரோயின் கிட்ட வந்து சாரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து ஓ பார்க்கலையா இல்ல பார்க்காத மாதிரி நடிச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா ஜோஜோ வந்துட்டு என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. ஒருத்த கத்தரா அந்த ட்ரோன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன் ஹீரோயின் மேல விழ வருது. பட் ஈத்தன் வந்து ஹீரோயினை காப்பாத்துவான்னு பார்த்தா ஜோஜோ தான் ப்ரொடெக்ட் பண்றான். ஸோ ஹீரோயின் மேல அந்த ட்ரான் பட்டு ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஆகிட்டு 3 நாள் கழிச்சு வராங்க வீட்டுக்கு. ஸோ ஈத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஒரு குச்சி எடுத்து ஏன் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணல, நீ என்னோட பாடி கார்டு தானே, அதுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி எடுத்து அடிக்க போறாங்க. அப்போ பார்த்து ஜோஜோ வந்து இது பாரு அடிக்காத, என்னதான் அவன் ப்ரொடெக்ட் பண்ணான், ஸோ அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, என்னால தான் அது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினால இதை பார்க்க முடியல, செம்ம காண்டாவுது. ஸோ ஜோஜோ முதுகுலயே வந்து பல்லார்னு ஒன்று அடிச்சிடுறான் அந்த குச்சியை வச்சு. ஹீரோயினை ஒரு முறைச்சிட்டு ஜோஜோவை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயினை யாரோ கடத்துற மாதிரி இருக்கு, சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஜோஜோவை அடிச்ச அதே குச்சியை வச்சு ஹீரோயினை 99 வாட்டி அவளோட முதுகுலயே அடிக்கிறாங்க. அவளோட செத கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. யாரோ ஃபோன் பண்ணி முடிச்சிட்டீங்களா வேலையா அப்படின்னு கேட்கும் போது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஆனா ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க, இது ஈத்தனோட வாய்ஸ் தான், இவன் தான் இப்படி பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.